بسم الله الرحمن بسم الله الرحيم. الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. أما بعد. அல்லாஹ்வுடைய அருளால் நாம் எல்லாம் ஒரு அறைமுக நிகழ்விலே நாம் எல்லாம் சங்கமித்திருக்கிறோம். நாம் இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோமோ, நாளை மறுமை நாளிலும் ஒன்று சேர வேண்டும் என்று வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக, சுமாராக நாங்கள் 2 இ-லேர்னர்ஸ் ஹப் கல்வி நிறுவன சவுண்ட் கேக்குதானே எல்லாருக்கும்? கொஞ்சம் தெளிவா இல்லைங்க ஹசரத். ஆடியோ கொஞ்சம் விட்டு விட்டு வருது. எல்லாருக்கும் எப்படி? விட்டு விட்டு வருதா? ஓகே ஓகே, இப்ப பேசுறதுக்கு தெளிவா இருக்குதா என்ன மாதிரி? ஹலோ, ஸ்ட்ரெக் ஆகுது உஸ்தாத். அப்படி இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை நம்ம என்ன செய்யலாம், நாளைக்கு நடத்துற மாதிரி யோசிப்போம். என்னன்னு தெரியல, கவரேஜ் இஷ்யூ அண்டு எல்லாம் சரியா தான் காட்டுது. இப்ப கிளியரா இருக்கு, பரவாயில்ல. ஓகே, பார்ப்போம், கொஞ்சம் பார்ப்போம். ஸ்கிரீன் உங்களுக்கு ஷேரா இருக்குதா எல்லாருக்கும்? ஓ ஓ உஸ்தாத். ஓகே ஓகே, நான் அந்த ஸ்லைட நம்ம அந்த குரூப்லயும் போட்டிருக்கிறேன். ஹிஃபுல் அண்ட் தௌரத்துல் குர்ஆன் என்ற குரூப்லயும் நான் போட்டிருக்கிறேன். அதுலயும் நீங்க பார்த்துக்கொள்ள இயலும். ஓகே, பார்ப்போம். சுமாராக நாங்கள் 2 வாரங்களுக்கு முன்னால் இந்த ஹிஃபுல் அண்ட் தௌரத்துல் குர்ஆன் என்கிற ஒரு கற்கை நெறியை, அதனுடைய விளம்பரத்தை எங்களுடைய முகநூல் வாயிலாக, அதே போன்று இ-லேர்னர்ஸ் ஹப் கல்வி நிறுவனத்தினுடைய வாட்ஸ்அப் குழுமம் ஊடாக நாங்கள் பகிர்ந்திருந்தோம். அந்த வகையில் இதிலே ஜாயின் ஆகி இருக்கிற அனைவருக்கும், அனைவருடைய வருகைக்கும் நன்றி கூறியவனாக ஆரம்பமாக என்னை நான் அறிமுகம் செய்து கொள்கிறேன். என்னுடைய பெயர் சாஜிதீன். நான் இலங்கையைச் சேர்ந்தவன். என்னை பற்றிய தகவல்கள் எல்லாம் இந்த ஸ்லைட்ல இருக்குது. நான் தான் இந்த கற்கை நெறியினுடைய இணைப்பாளராக இருக்கிறேன். அதே நேரம் என்னுடைய நீங்க எல்லாருமே எனக்கு தான் மெசேஜ் போட்டிருந்தீங்க. என்னுடைய 2 வாட்ஸ்அப் இலக்கம், ஒன்று சவுதி அரேபியா, அடுத்தது ஸ்ரீலங்கன் வாட்ஸ்அப், 2ஐயும் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், இதுல போட்டு இருக்கிறேன். நீங்க யோசிக்கலாம், இந்த கிளாஸுக்கு நிறைய பேர் தானே வந்திருக்கிறாங்க, குரூப்ல நிறைய பேர் இருக்கிறாங்களே என்று சொல்லி நீங்க யோசிக்கலாம். இதுல உண்மைத்தன்மை என்னென்றால், உங்கள்கிட்ட சொல்லி இருந்தேன், உங்களுடைய பெயர், உங்களோட அட்ரஸை நீங்க எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லி இருந்தேன். யாரெல்லாம் அனுப்பினாங்களோ அவங்களுக்கு நாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்பினோம். அதையும் ஃபில் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. நாங்க பேமெண்ட் கட்டுங்கன்னு சொல்லி சொன்னோம். பேமெண்ட்டும் கட்டினாங்க. நேரடி அவங்க கிளாஸ்ல என்ன செஞ்சிட்டாங்க, பிப்ரவரி 1 இருந்தே ஸ்டார்ட் ஆயிட்டாங்க. அப்ப யாரெல்லாம் அனுப்பலையோ அவங்கள நாங்க என்ன செய்யல, எங்களோட குழுமத்துல நாங்க இணைக்க இல்லை. இதான் உண்மை. இல்லைன்றால் எப்படியும் ஒரு 70-80 பேர் ஆக்கள் இந்த கிளாஸுக்கு ஜாயின் ஆயிருப்போம். வளமையாக அப்படித்தான் எங்களுக்கு என்ன செய்யறது வாரது. ஆனால் நாங்க நிறைய பேரை நாங்க என்ன செஞ்சிட்டோம், இணைத்து எடுத்துட்டோம்.
ஆல்ரெடி இந்த கிளாஸ் ஆரம்பிப்பதற்கு முன்னால எங்கள்கிட்ட ஹிஃபுல் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 18 ஸ்டாஃப் எங்கள்கிட்ட இருக்குது. அதே நேரம் 165 ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள்கிட்ட என்ன செய்யறாங்க, இருந்து கொண்டே இருக்கிறாங்க. இந்த வருடமும் கூட ஒரு 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 லேடி ஜனவரி மந்த்ல என்ன செஞ்சாங்க, அல் குர்ஆனை முடிச்சாங்க. இப்படி 2024, 25, 26 என்று சொல்லி ஒவ்வொரு வருடம் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு ஹாஃபில்கள் அல் குர்ஆனை முடிச்சிட்டே போறாங்க. ஒன்லைன் மூலமாகவும் இதை சாத்தியப்படுத்தலாம் என்பதை நான் என்ன செய்யறேன், ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புறேன். ஓகே, அடுத்தது நான் பார்க்கலாம். இந்த ஸ்லைட்ல அடுத்ததாக நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்கிரீன் உங்களுக்கு வந்து போகுது, நெட்வொர்க் இஷ்யூ இருந்தால் நீங்க என்ன செய்யலாம், உங்களோட நான் அனுப்பியிருக்கிற குரூப்ல அனுப்பியிருக்கிற அந்த இதையும் நீங்க என்ன செஞ்சு கொள்ள முடியும், பார்த்து கொள்ள முடியும். அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா, நாங்க எங்களுடைய நிறுவனம் இலங்கையில இலங்கை அரசாங்கத்துல பதியப்பட்ட ஒரு நிறுவனம். அந்த எங்களுடைய நிறுவனத்தை பற்றிய தகவல்கள் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், போட்டிருக்கிறேன். எங்களோட வெப்சைட்டையும் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், உங்களுக்கு வந்து போட்டிருக்கிறேன். அதே போல எங்களோட நிறுவனத்திலும் இருக்குது. நீங்க பிளே ஸ்டோர்ல போய் நீங்க என்ன செஞ்சு கொள்ள முடியும், டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும் என்பதையும் நான் சொல்லிக் கொள்றேன். அடுத்தது எங்களோட டிரெக்டர், எங்களோட சார்ட அவங்கள பற்றிய தகவல்கள், அவங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் எல்லாமே நான் என்ன செஞ்சிருக்கிறேன், இதுல வந்து உங்களுக்கு தந்திருக்கிறேன். இதையும் நீங்க பார்த்துக்கொள்ள முடியும். நான் பேசுறது தெளிவா இருக்குதானே? சவுண்ட் பிரச்சனை இல்லையே? கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம் யாராவது. தெளிவா இருக்குதுண்ணா? ஓகே, தெளிவா இல்லாக்கள் கொஞ்சம் என்ன செய்யுங்க, உங்களோட கவரேஜையும் கொஞ்சம் நீங்களும் பார்த்து கொள்ளுங்க. ஓகே, பாப்போம். அடுத்தது இந்த கற்கை நெறியினுடைய நோக்கங்களை நாம பார்த்தோம் என்றால், முதலாவது வந்து அல் குர்ஆனை சுமந்த வாரிசுகளை உருவாக்குவதுதான் எங்களுடைய முதல் நோக்கம். இரண்டாவதாக தொழுகையில் ஓத குறிப்பிட்ட சில சூறாக்களை அல்லது ஜுசுக்களை இயலுமானவரை மனனம் செய்தல். உண்மையில எங்களோட இன்ஸ்டிடியூட்ல சிலாக்கள் ஹிஃபுலுக்கு வருவாங்க. அவங்களோட ஏஜை பார்த்தால் 40, 50, 55, 60 வயது அந்த ஆட்களும் என்ன செஞ்சுக்கிறாங்க, வந்து இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்ட சொல்லுவாங்க, எங்களோட எதிர்பார்ப்பு, நாங்க பெரிய ஆக்கள் என்ற படியினால முழு குர்ஆனும் எங்களுக்கு சிரமம், நாங்க அல் குர்ஆனை ஓதணும் தொழுகையில, அதற்காக வேண்டியாவது நாங்க என்ன செய்ய வேண்டியிருக்குது, கொஞ்சம் பாடமாக்கணும் என்கிற அதையும் நாங்க நோக்கமாக என்ன செஞ்சிருக்கிறோம், குறிப்பிட்டிருக்கிறோம். அதே நேரம் மனனம் செய்த சூறாக்களை அல்லது அல் குர்ஆனை முழுவதையும் மீட்டிக் கொள்ளுதல். நாம சொல்லுவோம், குர்ஆனை முடித்த ஹாஃபில்கள் தௌரத்துல் குர்ஆன் என்று சொல்லி ஒன்று நாங்க வச்சிருக்கிறோம். முழு குர்ஆனையும் முடிச்சாலும் அதை கொஞ்சம் அடிக்கடி மீட்ட வேண்டிய தேவை இருக்குது. அதனாலதான் இதை நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், இந்த ஆப்ஷனை வச்சிருக்கிறோம். நாலாவது, வாழ்நாள் முழுவதும் அல் குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்தல். உண்மையில நம்ம குர்ஆனை பாடமாக்கி இருக்கிறோம் என்றால் தொடர்ச்சியாக நம்ம ஓதுவோம். அப்ப இதன் மூலமாக இங்க என்ன நடக்குது என்றால், அல் குர்ஆனோடு ஒரு தொடர்பு ஒன்று நமக்கு என்ன செய்யுது, ஏற்படுது. ஓகே, அடுத்தது பாருங்க. இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் நாம அல் குர்ஆனை மனனம் செய்யணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னால், முதலாவது வந்து அல் குர்ஆன் முஸ்லிம்களுடைய வேத நூல், இது எல்லாருக்குமே தெரியும். அதே போல அல் குர்ஆனை ஓத ஓத ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை. அதே நேரம் அல் குர்ஆன் ஓதினாளுக்கு மறுமை நாள ஷஃபாத்து செய்யும் அல்லாஹ் கிட்ட, இவங்களோட பாவங்களை மன்னி, இவர் குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தார் இந்த அடியான் என்று அல்லாஹ் கிட்ட மன்றாடும். அதுக்கான ஒரு வாய்ப்பு தான் அல் குர்ஆனை மனனம் செய்யறோம். மனனம் செஞ்சா அதை தொடர்ச்சியா ஓதிக்கொண்டே இருப்போம். அடுத்தது வந்து அல் குர்ஆனை அழகிய முறையில் ஓதுபவர் மறுமை நாளில் சங்கையான மலக்குமார்களோடு இருப்பார். இது மிக முக்கியமான ஒரு அம்சம், இதுகள்ல நிறைய வந்திருக்கு. அடுத்தது, அல் குர்ஆனை மனனம் செய்ய வைத்த பெற்றோருக்கு மறுமை நாளில் கிரீடம் அணிவிக்கப்படும். உண்மையில இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஒவ்வொரு பிள்ளையும் தன்னுடைய பெற்றோருக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு கைமாறுன்னு கேட்டா இதான். அந்த மறுமை நாள்ல தன்னுடைய பெற்றோர் தனக்காக வேண்டி கஷ்டப்பட்டாங்க, செலவழிச்சாங்க, அவங்களுக்கு என் மூலமாக ஒரு கிரீடம் ஒன்று அணிவிக்கப்படுகிறது என்றா உண்மையில அதை விட ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் பெற்றோருக்கு இருக்கவும் மாட்டாது. பிள்ளைகள் செய்கிற மிகப்பெரிய ஒரு கைங்காரியமாகவும் இது இருக்கும் என்பதை மனசுல வச்சு கொள்ளுங்க.
அடுத்தது நம்ம எல்லோருக்குமே தெரிந்த செய்திகள் தான். அல் குர்ஆனை ஓதுறால் அல் குர்ஆனை சிறந்த முறையில் ஓதுபவர் கண்ணியமிக்க மலக்குமார்களோடு இருப்பார். அதே நேரம் கஷ்டப்பட்டு திக்கி திக்கி ஓதுறாளுக்கு 2 கூலி, ஒன்று ஓதுறதுக்கு, மற்றது திக்கிற நிலைமையில ஏற்படுகிற கஷ்டத்துக்கு என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று உங்களை சிறந்தவர் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர் என்கிற செய்தியும் புகாரியில வருகிறது. ஓகே, நம்ம அடுத்ததை பார்க்கலாம். இப்போ நம்ம 3 விதமான வகுப்புகள் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒன்று குர்ஆனை முழுவதையும் மனனம் செய்யறது, அடுத்தது குர்ஆனை மனனம் செய்த அல் குர்ஆன் முழுவதையும் மீட்டுறது, அல்லது பெரியாக்களுக்காக வேண்டி அல் குர்ஆனில் குறிப்பிட்ட சிலதை மட்டும் மனனம் செய்யற என்கிற 3 லெவல்லையும் நாங்க வச்சிருக்கிறோம். இதுல மிக முக்கியம் இந்த கண்ணு தான். அடுத்தது பார்ப்போம். இப்ப எல்லாருக்குமே ஒரு ஆசை ஆர்வம் இருக்குது. நாம என்ன செய்யணும்? அல் குர்ஆனை ஓதணும்ங்கிற ஆசை ஆர்வம் எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் இருக்கிற மிகப்பெரிய ஒரு சவால் என்னன்னு கேட்டால் நேரம் இல்ல. அதிலும் குறிப்பாக வயது வந்தாக்களுக்கு தொழில் மத்த காரணிகளால மிகுந்த சவாலாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு நேரம் ஒதுக்குறது. அதே நேரம் சரியான இடங்களும் கிடைக்கிறது இல்லை. இப்ப சின்னாக்களுக்கு ஊர்ல ஒரு பார்ட் டைம் மதரசா, அதே போல ஃபுல் டைம் மதரசாக்களையும் அல் குர்ஆனை மனனம் செய்யறாங்க. பெரிய ஆக்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் குறைய. அதே நேரம் சில பகுதிகளில் ஒழுங்கான மதரசாக்களும் இல்ல, கொஞ்சம் தூரம் போகணும், வீட்டுல கூட்டிட்டு போறதுக்கு யாருமே இல்ல, வாகன வசதிகளை ஏற்பாடு செய்வதற்கு கஷ்டமா இருக்குது. எனவே இதனை மையமாக கொண்டுதான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? இந்த கற்கை நெறிகளை நம்ம ஆன்லைன் மூலமாக நம்ம நடத்துறோம். ஆனால் அதை சாத்தியமாக்கியும் நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்? காட்டி இருக்கிறோம். குடும்ப பெண்களும் கூட முழுவதையும் குர்ஆன் முழுவதையும் மனனம் செஞ்சிருக்கிறாங்க. அதே நேரம் 20 வயதை தாண்டிய இளம் பெண்களும் கூட என்ன செஞ்சிருக்கிறாங்க? அல் குர்ஆனை முடிச்சு இருக்கிறாங்க என்பதை பார்க்கிற நேரத்துல எல்லாராலையும் என்ன செய்யும் முடியும் என்பதை நம்ம பார்க்கலாம். அதே நேரம் இதனுடைய காலத்தை பார்த்தால் 2.5 வருடத்தில் முழு குர்ஆனையும் மனனம் செய்யக்கூடிய ஒரு சிஸ்டம், ஒரு மெத்தட், சயின்டிபிக்கான ஒரு மெத்தட் எங்கள்கிட்ட இருக்குது. நான் அதையும் உங்களுக்கு என்ன செய்வேன், உங்களுக்கு நான் காட்டுறேன். அதையும் நீங்க என்ன செய்யலாம்? பார்க்கலாம். அடுத்தது பார்ப்போம் இந்த கற்கை நெறியினுடைய சிறப்பம்சங்கள். இது யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தால், முதலாவது அல் குர்ஆனை மனனம் செய்ய இருக்கிற ஆக்களுக்கு, மனனம் செஞ்ச ஹாஃபில் ஆக்களை மீண்டும் தௌர் செய்வதற்கு, மீட்டுவதற்கான வகுப்பு தான் இந்த வகுப்பு. அடுத்தது ஆணுக்கும் பெண்ணுக்கும் தனித்தனியாத்தான் இந்த வகுப்புகள் எல்லாமே நடக்கும். அதே நேரம் இந்த வகுப்பு எல்லாமே நம்ம சொல்லுவோம் இல்லையா, இண்டிவிஜுவல் 1-to-1 கிளாஸாக தான் இருக்கும். ஒவ்வொருத்தர் பாடம் கேட்கிற ஒரு 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 வகுப்பு தான் இது. அப்ப அவர் பாடம் கேட்டோம் என்றால் அதை யாரும் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அந்த மாதிரி தான் சிஸ்டம். அடுத்தது இந்த வகுப்பு எல்லாமே ஜூம் மூலமாகத்தான் நடக்கும். குர்ஆனை ஆரம்பத்தில இருந்து நம்ம என்ன செய்ய முடியும்? மனனம் செய்ய முடியும். அடுத்தது 2 லாங்குவேஜ்ல, தமிழ் ஆங்கிலம் 2 லாங்குவேஜ்லயும் இந்த வகுப்புகள் என்ன செய்யும்? நடக்கும். அடுத்தது ஒவ்வொருத்தர் மீதும் தனிப்பட்ட கவனம் செலுத்தப்படும். அனைவரும் கலந்து கொள்ள முடியுமான நேரத்தில தான் இந்த வகுப்புகள் நடைபெறும். அதாவது இப்ப நோன்பு காலம் இல்லை என்றபடியினால 7 to 9 இருக்கும். அந்த நேரங்கள்ல ஜாயின் ஆகி நீங்க பாடத்தை கொடுக்க முடியும். அல்லது உங்களுக்கு ஒரு மார்னிங் டைம் தான் தேவை என்றால் அதுக்கேற்ற மாதிரி பிளெக்சிபிளாக நம்ம பார்த்து கொள்ள முடியும். நோன்பு காலங்கள்ல நம்ம என்ன செய்யலாம்? 2 விதமாக யோசிக்கலாம். ஒன்று லஞ்ச் டைம், அதாவது 12-1 மணி அந்த நேரங்கள்ல. அதே நேரம் சுபகுக்கு பிறகு என்றாலும் பரவாயில்லை. அதே நேரம் தராவிக்கு பிறகு என்றாலும் நாம் என்ன செய்யலாம்? அந்தந்த முஅல்லிமாக்களுடைய நேர வசதிகளை பொறுத்து உங்களுக்கும் பாதிப்பு இல்லாத முறையில இந்த வகுப்புகளை நம்ம மாற்றிக்கொள்ள முடியும். அதே நேரம் நம்ம என்ன பார்த்தோம் என்றால், இந்த வகுப்புகளை நம்ம மொத்தமாக 2.5 வருடத்தில் முழு குர்ஆனையும் மனனம் செய்வதற்கான முறையில நாங்க என்ன செய்வோம்? வழிகாட்டுவோம். தஜ்வீத் சட்டங்களை நன்கு பேணி ஓதி மனனமிடுவதற்கு போதுமான பயிற்சிகளையும் நாங்க என்ன செய்வோம்? வழங்குவோம்.
இவங்க குர்ஆன மனனம் செய்கிற அந்த காலப்பகுதிக்குள்ள தர்பியா கிளாஸ், மோட்டிவேஷன் ப்ரோக்ராம், அதே நேரம் வந்து தொடர்ச்சியா வருகின்றவர்களுக்கான கிஃப்ட்டுகள் ஒவ்வொரு 2 வீக்ஸும் பார்ப்போம். அதே நேரம் ஒவ்வொரு மாதமும் நாங்க டார்கெட் ஷீட் கொடுப்போம். இத்தனை பேஜ் நீங்க இந்த மந்த் பாடமாக்கணும். அதை முடிக்கிறாக்களுக்கும் கூட நாங்க என்ன செய்யறோம், கிஃப்ட்டுகளும் கூட நாங்க கொடுக்குறோம். அதே நேரம் எங்கட டீச்சிங் பேனலை பார்த்தால் இந்த சிறப்பம்சங்கள்ல மிக முக்கியமான இன்னொரு அம்சம், இதுல இருக்கிற எல்லாருமே வந்து நீண்ட கால அனுபவம் மிக்கவர்கள். முஅல்லிம்கள், முஅல்லிமாக்கள், காரிகள் மூலமாகத்தான் இந்த வகுப்புகள் எல்லாமே நடைபெறும். அதே நேரம் புதிய பாடம், ஜதீத் பாடம்னு சொல்லுவாங்க. அதே நேரம் சபக் பாடம், அதே நேரம் சபக் பாடம், அதே நேரம் கதீம் பாடம் என்று சொல்லி இந்த மூன்று பாடங்களும் என்ன செய்யப்படும்? அப்ப இதை நீங்க பாத்தீங்க என்றால் ஜதீத் பாடம், சபக் பாடம், கதீம் பாடம் என்று சொல்லி எல்லா பாடங்களும் முஅல்லிமாக்களுக்கு கேட்பாங்க. அதே நேரம் இது எல்லாத்திலையும் கூடுதலான கவனம் செலுத்தப்படும். அதே போல குறைவான கட்டணம் ஒன்று நாங்க எல்லாத்தையும் எடுப்போம். கற்கை நெறி முடிவில் நாங்க என்ன செய்வோம், சான்றிதழும் கொடுப்போம். அதே போல நீங்க அடுத்தது பாத்தீங்க என்றால் எங்களோட டீச்சிங் பேனல், இந்த டீச்சிங் பேனல்ல நீங்க பாத்தீங்க என்றால் நன்று பயிற்றுவிக்கப்பட்டவர்கள், அனைவருமே பட்டதாரிகள், நீண்டகால அனுபவம் காரிகள் மற்றும் இஜாசா முடிச்சாக்கள் தான் எங்களோட இந்த சிஸ்டத்துல இருந்து கொண்டு இருக்கிறாங்க என்கிற செய்திகளையும் நாங்க சொல்லிக் கொள்றோம். இந்த மாதிரியான ஆக்கள் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க ஸ்டாஃபாக. மொத்தமாக வந்து 18 ஸ்டாஃப் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க. 14 நாடுகள்ல இருந்து என்ன செய்யறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருந்து கொண்டே இருக்கிறாங்க. இலங்கை, இந்தியா உட்பட மத்திய கிழக்கு நாடுகள், கட்டார், துபாய், குவைட், டர்க்கி, அதே நேரம் சிங்கப்பூர், மலேசியா, யூகே, பிரான்ஸ் என்று சொல்லியும் என்ன செய்யறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருந்து கொண்டே இருக்கிறாங்க. இப்ப தற்போதை படிச்சு கொண்டே இருக்கிறாங்க எங்க இன்ஸ்டியூட்ல. நீங்க பார்க்கலாம், கிளாஸ் வந்து வீக்ல நாங்க 5 நாள் செய்வோம். வாரத்துல ஞாயிற்றுக்கிழமை இருந்து வியாழக்கிழமை வரைக்கும் 5 நாட்கள் கொண்டதாக இருக்கும். நான் சொன்ன காலையில ஒரு நிமிஷம், ஒண்ணுமே கேட்கல. நீங்க என்ன சொன்னீங்க? ஞாயிற்றுக்கிழமையில இருந்து வியாழக்கிழமை வரைக்கும் வாய்ஸ் பிரேக். உஸ்தாத், one second, hold பண்ணுங்க. உஸ்தாத், one second. நடக்கும். 2.5 வருடத்துல முழு குர்ஆத்தில் குர்ஆன் என்றால் குர்ஆனை மீட்டுறது இல்ல. கேக்குதானே எல்லாருக்கும்? One second. நீங்க ஞாயிற்றுக்கிழமையில இருந்து வியாழக்கிழமை வரைக்கும் கிளாஸ் சொன்னீங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க? ஃபுல்லா ஒண்ணுமே வாய்ஸ் கேட்கல இவ்வளவு நேரம். ஓகே, அடுத்தாக்களுக்கு கேட்டுச்சா? அடுத்தாக்களுக்கு எப்படி கேட்டுச்சா? இல்ல உஸ்தாத், பிரேக் ஆகணிச்சு. சரி, ஓகே ஓகே. பாருங்க, அப்ப நம்ம கிளாஸ் வந்து வீக்ல 5 நாள், ஞாயிறு இருந்து வியாழன் வரைக்கும் தான் கிளாஸ் நடக்கும். வீக்ல 5 நாள். அதாவது நேரம் நான் சொன்னது போல காலை மாலை என்று சொல்லி நம்ம என்ன செய்யலாம், ஒரு பிளெக்சிபிளான ஒரு நேரம் உண்டு நம்ம என்ன செய்யலாம், எதிர்பார்க்கலாம். ஒரு பிளெக்சிபிளான நேரம் உண்டு எதிர்பார்க்கலாம். மாதத்துல மொத்தமாக வீக்ல 5 நாள், 4 வீக், 20 வகுப்புகள் என்ன செய்யும், நடக்கும். காலம் வந்து 2.5 வருடங்களாகத்தான் இருக்கும். அதாவது 2.5 வருஷத்துல நீங்க என்ன செஞ்சிடலாம், முழு குர்ஆனையும் மனனம் செய்து விடலாம். 2.5 வருடத்துல நீங்க என்ன செய்யலாம், முழு குர்ஆனையும் மனனம் செய்து விடலாம். அந்த மாதிரியான ஒரு 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 மெத்தடாலஜிக்கல் எங்கள்கிட்ட என்ன செய்யுது இருக்குது. உங்களுக்கு அதையும் நான் என்ன செய்வேன், இந்த வகுப்பு முடிஞ்சதோட நான் உங்களுக்கு காட்டுவேன். ஓகே, அடுத்தது நீங்க பார்க்கலாம் என்ன இருக்குது, தௌரத்துல் குர்ஆன், குர்ஆன மனனம் செஞ்சாக்களுக்கான வகுப்பு இது. இது வாரம் 3 வகுப்பு நடக்கும். ஒவ்வொரு நாளும் அவங்க 7 மாணவரோ பாடம் கொடுக்கணும். நம்ம ஏன் இதை வச்சிருக்கிறோம் என்றால் 3 வகுப்பு வாரத்துல கூடுதலாக அவங்க பாடமாக்கணும். அதனாலதான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வச்சிருக்கிறோம். அவங்களுக்கும் காலை இரவு என்று சொல்லி 2 விதமான நேரங்கள் நாங்க வச்சிருக்கிறோம். அதே நேரம் யாராவது ஒருத்தர் வந்து யோசிக்கிறாரு வந்து நாங்க
ரமலான்ல மட்டும் குர்ஆனை மீட்ட போறோம். 30 நாளுக்கும் நாங்க என்ன செய்ய போறோம்? குர்ஆனை மீட்ட போறோம் என்றால் அதற்கான வழிகளும் எங்கள்கிட்ட இருக்குது என்பதையும் நாங்க சொல்லிக் கொள்றோம். ஓகே, இப்ப நீங்க யோசிக்கலாம், இதான் எங்களோட சிஸ்டம், நாங்க எந்த மாதிரி தான் என்ன செய்யறோம் கொண்டு போறோம் என்று சொல்லி உங்களுக்கு ஓகே என்று சொன்னால், உங்களுக்கு விரும்பினால் எங்களோடு ஜாயின்ட் ஆகி நம்ம படிக்கலாம், குர்ஆனை மனனம் செய்யலாம்ங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்க என்ன செய்ய வேண்டியிருக்கு, ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம், ஒரு டெக்ஸ்டாகவே நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், உங்களோட குரூப்ல போடுறேன். அந்த ஃபார்மை நீங்க என்ன செய்யணும், ஃபில் பண்ண வேணும். நான் போட்டிக்க உங்களோட குரூப்ல நீங்க பார்த்துக்கொள்ள இயலும். உங்களோட பேரு, உங்களோட ஏஜ், நீங்க ஆனா பெண்ணாங்கிற விஷயம், அதே நேரம் உங்களோட சொந்த நாடு, இலங்கை, இந்தியா, வேற நாடுகள், அதே நேரம் கரண்ட் அட்ரஸ். இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க, உதாரணமா இலங்கையில இருக்கிற, இப்ப இலங்கையில பிறந்த ஒருத்தர் அவர் நேட்டிவ் கண்ட்ரி இலங்கையா இருக்கும். ஆனா கரண்ட் அட்ரஸ் சம்டைம்ஸ் சவுதி அரேபியா, துபாய், ஓமான், யூகே, பிரான்ஸ் இந்த மாதிரி இருக்கும். அப்ப கரண்ட் அட்ரஸ்ல இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க என்பதை மட்டும் போடுங்க. அடுத்த டேட் ஆஃப் பர்த், அதே நேரம் உங்களோட ஜாப், உங்களோட ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், ஹோம் இன்னொரு ஃபோன் நம்பரையும் போடுங்க, உங்களோட இமெயிலையும் போட்டு விடுங்க. அடுத்தது எங்களோட கட்டண விவரங்களை நான் போட்டிருக்கிறேன். இலங்கை மாணவர்களுக்கு 1500 ரூபா பெர் மந்த், இந்திய நாட்களுக்கு 600 ரூபா, கல்ஃப்ல இருக்கிற ஆக்களுக்கு 100 ரியால், அதே நேரம் ஏனைய ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கிற ஆக்களுக்கு $25 நான் இங்க போட்டிருக்கிறேன். நீங்க யோசிக்கலாம், வெளிநாட்டுல இருக்கிற ஆக்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக நீங்க போட்டிருக்கிறீங்களே என்று சொல்லி. உண்மையில இது ஒரு ரீசனபிள் ஆன ஒரு அமௌண்ட் தான், அதை எங்களை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க. இப்ப அங்க இருக்கிற ஆக்களும் கூட இந்த மாதிரி அமௌண்ட் ஒன்று கட்டித்தான் படிக்கிறாங்க எல்லா சப்ஜெக்டுகளுக்கும். அதே நேரம் அவங்க இலங்கையில இருக்கிற ஆக்கள் எல்லாருமே இந்த அமௌண்ட்டை தரப்போனால் இந்த கிளாஸ்களையும் கொண்டு போக முடியாது. அப்ப வெளிநாட்டுல இருக்கிற ஆக்களை யோசிக்கணும், நாமளும் படிக்கிறோம், ஏனைய இலங்கை இந்தியாவில் இருக்கிற ஆக்களும் படிக்கிறதுக்கு நாம ஹெல்ப் பண்றோம், அந்த நன்மையும் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி நீங்க என்ன செய்யுங்க, ஃபீல் பண்ணுங்க. அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில பரக்கத் செய்யட்டும், பரக்கத் செய்வானாக, ஆமீன். அதே போல இங்க விஷயம் என்னன்னு கேட்டால், நாங்க இது மந்த்லி பேமெண்ட் தான். நாங்க இந்த அட்மிஷன் ஃபீ ஒன்று நாங்க என்ன செய்யறதில்ல, எடுக்கிறது இல்ல. அதே நேரம் வகுப்பு ஆரம்பிக்கும் முன் 2 மாதங்களுக்கான கட்டணத்தை நீங்க செலுத்தணும். அதாவது பிப்ரவரி, மார்ச். இப்ப நீங்க கட்டுற பேமெண்ட் பிப்ரவரிக்கும் மார்ச்சுக்கும் தான். அதுக்கப்புறம் ஏப்ரல்ல இருந்து நீங்க என்ன செய்யலாம், ஒவ்வொரு மந்த்தை கொண்டு போகலாம். அப்படி நீங்க ஸ்டார்டிங்ல பே பண்றாக்கள் 2 மந்த்துக்கு நீங்க என்ன செய்யணும், பே பண்ண வேணும். இலங்காக்கள் என்றால் 3000, இந்திய நாட்கள் 1200, மத்திய கிழக்கு நாடுகள் 200 ரியால், அதே நேரம் ஐரோப்பிய நாடுகளாக இருந்தால் $50 வரும். ஓகே, அப்ப இதுவும் நமக்கு என்ன கிளியர். அடுத்து தௌரத்துல் குர்ஆன் ஆக்களுக்கு நான் போட்டிருக்கிறேன் பாருங்க. குர்ஆன் முழுவதையும் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள மீட்டணும் என்று சொல்ற ஆக்களுக்கு அவங்களுக்கான பிரைஸையும் நான் இங்க என்ன செஞ்சிருக்கிறேன், போட்டிருக்கிறேன். அவங்களும் என்ன செய்யணும், 2 மந்த் என்ன செய்யணும், பே பண்ண வேணும். அடுத்தது இங்க பாருங்க, எங்களோட வகுப்பு ஆரம்பிக்கிற அந்த டேட்டை போட்டிருக்கிறேன். 2ஆம் மாசம் 15ஆம் தேதி நான் போட்டிருக்கிறேன், வார ஞாயிற்றுக்கிழமை. என்றால் ஞாயிற்றுக்கிழமை ஃபர்ஸ்ட் நாள் எங்கட, அதுல இருந்து வியாழக்கிழமை வரைக்கும். இப்போ ஒரு ஆள் நாளைக்கு பே பண்ணினார் என்றால் நாளைக்கே கிளாஸ் அவருக்கு ஸ்டார்ட் ஆயிரும். இப்ப ஒரு ஆள் திங்கக்கிழமை பே பண்றாரு என்றால் திங்கக்கிழமை கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும். அப்போ ஒரு கிழமை நீங்க என்ன செய்ய தேவையில்லை, வெயிட் பண்ண தேவையில்லை. ஒரு கிழமை நீங்க என்ன செய்ய தேவையில்லை, வெயிட் பண்ண தேவையில்லை. உங்க அட்ரஸை நீங்க அனுப்பினீங்க என்றால் உடனே நாங்க என்ன செஞ்சிருவோம், உங்களுக்கு பே பண்ற அக்கௌண்ட் அனுப்புவோம். நீங்க பே பண்ணினால் நேரடியாக உங்களை கிளாஸுக்கு நாங்க என்ன செஞ்சிருவோம், ஜாயின் ஆக்கி விடுவோம். அப்ப ஒரு கிழமை நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், பேமெண்ட் கட்டுறதுக்கான வாய்ப்புகளை தந்து இருக்கிறோம். அடுத்தது பாருங்க, நீங்க எங்களோட இன்ஸ்டிடியூட் நடக்கிற ஏனைய கற்கை நிலைகள், அது இஸ்லாமிக் யூனிட்ல மட்டும் நான் போட்டிருக்கிறேன். அப்சல் உல்லமா தெரியும், இந்திய நாக்களுக்கு சென்னை யூனிவர்சிட்டியுடைய டிகிரி ப்ரோக்ராம், பிறகு சின்னாக்கள் பெரியாக்களுக்கான தஜ்வீத் வகுப்புகள், அல் குர்ஆன் மனன வகுப்புகள், அல் குர்ஆன் திலாவத், அதே நேரம் லாங்குவேஜ் என்று வருகிற பொழுது பேசிக் அரபிக், ஸ்போக்கன் அரபிக், டிப்ளமா இன் அரபிக், அதே நேரம் அல் குர்ஆன் இஜாசா, தௌரத்துல் குர்ஆன், அரபிக் கலிகிராஃபி, அதே நேரம் அல் குர்ஆனை கற்பிக்கிற டீச்சர்ஸ்களுக்கான டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்கள், அதே நேரம் இலங்கையில் இருக்கிற O லெவல் A லெவல் ஸ்டூடெண்ட்டுக்கான அரபிக் லிட்ரேச்சர் போன்ற பாடங்களையும் நாங்கள் என்ன செய்யறோம், எடுக்கிறோம். அதே நேரம் நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், இதையும் நான் உங்களுக்கு காட்டிக்கொள்றேன். அதாவது என்ன இருக்குது, எங்களை இந்த 2.5 வருடத்துல முழு குர்ஆனையும் மனனம் செய்வதற்கான ஒரு மெத்தட் நான் போட்டிருக்கிறேன். நீங்க பாருங்க, என்ன இருக்குது. இப்ப ஒரு ஆள் 2026 வச்சுக்கொள்வோம். நம்ம 2024 செஞ்சத்தினால அந்த பிளான் அப்படி இருக்குது.
இதை நீங்க 2026 மாதிரி பாருங்க. ஒரு வருடத்துக்கு நெருக்கிது 6 ஜூஸ் அவர் பாடமாக்கிடும். 2வது வருடம் 13 ஜூஸ் வரும். 3வது ஜூஸ் வந்து 11 அதாவது 3வது வருடத்தினுடைய முதல் 6 மாத்தைக்கும் 11 ஜூஸ் மொத்தமாக பார்த்தால் என்ன செஞ்சிடும் 30 ஜூஸும் வந்துடும் 2.5 வருடத்துல. இருக்கிற அடுத்த 6 மாதமும் தௌராக இருக்கும். ஓகே, நான் பாருங்க முதல் 12 மாதத்திலேயும் அவர் பாடமாக்குற அளவை நாங்க என்ன போட்டிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் மந்த் அல் குர்ஆனை ரீட் பண்றதா தான் இருக்கும் அவருக்கு. ஏன்னா அவரை ரீடிங்கை கொஞ்சம் பாக்குறது, தஜ்வீதை கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பாக்குறது. 2 வரைக்கும் சின்ன சின்ன சூறாக்கள். உஸ்தாத் வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. உஸ்தாத் வாய்ஸ் கேட்கல. விளங்குதில்ல உஸ்தாத். பேசுறேன். ஹலோ, இவ்வளோ நேரம் ஒண்ணுமே கேட்கல உஸ்தாத் உங்களோடது. சத்தம் கேட்கல, வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஓகே ஓகே. ஹலோ, பேசுற கேக்குதா இப்ப? இப்ப விளங்குது உஸ்தாத். கேக்குது. இப்ப கேக்குது. ஓகே கேக்குது. ஓகே. லாஸ்ட் நான் என்ன விஷயம் பேசினேன் கடைசியா? ஒரு மந்த் ஃபர்ஸ்ட் மந்த் ஃபுல்லா தஜ்வீத் பண்ணுங்க. ஓகே, பாருங்க ஃபர்ஸ்ட் மந்த் நம்ம என்ன செய்யறோம், தஜ்வீதை பாக்குறோம். ஆக்களுடைய தஜ்வீத் எப்படி, திலாவத் எப்படி இருக்குன்னு பாக்குறோம். பிறகு பாருங்க 2வது மந்த் சூரத்து நாஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். சின்ன சின்ன சூறாக்கள் 10 பேஜ். பிறகு 3வது மந்த் 4, 5, 6, 7, 8ன்னு சொல்லி 12 வரைக்கும் ஒரு வருடத்துல எப்படி அவங்க பாடமாக்குற சிஸ்டத்தை நான் என்ன போட்டிருக்கிறேன். இது 1வது வருடம் 12 மாசம் முடியக்குள்ள. பிறகு பாருங்க 13வது மந்த்ல இருந்து 24வது மந்த் வரைக்கும் பாருங்க அந்த சார்ட். 13ஆம் மந்த் 19 பேஜ்னு சொல்லி அப்படியோ போகுது. பிறகு பாருங்க 3வது வருடத்துல முதல் 6 மாசம் 25 to 30 வரைக்கும் என்ன செய்யுது, முழு குர்ஆனும் அவருக்கு முடியுது. பிறகு அங்க இருக்கிற 6 மாசம் அவருக்கு தௌரா இருக்கும். 36 மந்த் வரைக்கும் ஒவ்வொரு மந்த்தும் அவர் எவ்வளவு பாடம் கொடுக்கணும் என்கிறது துல்லியமாக நாங்க போட்டிருக்கிறோம். இப்ப பிரீஃப் நான் போட்டிக்கேன் பாருங்க. இப்ப வீக்ல 5 நாள், சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனிஸ்டே, தேர்ஸ்டே. ஃபர்ஸ்ட் மந்த் ஃபுல்லா ரீடிங் 15 லைன் அப்படியோ போட்டிருக்கிறோம்.
அப்புறம் செகண்ட் மந்தை பாருங்க, அவர் ஃபலக்ல இருந்து நாஸ் வரைக்கும் 7 லைன், 2வது நாள் 5 லைன், 3வது நாள் 6 லைன் 6 லைன் 6 லைன் என்று சொல்லி அப்படியோ நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், இந்த சார்ட் அப்படியோ மந்த் 2 பாருங்க, மந்த் 3 மந்த் 4 சொல்லி நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், இதை அவர் அப்படியோ பிரிண்ட் பண்ணி வச்சுட்டு முழுவதுமாக வருவாராக இருந்தால் எங்களோட என்ன பாருங்க 11வது மந்த் அப்படியோ நாங்க என்ன செய்யறோம், அப்படியோ கொண்டு போறோம். இப்ப பாருங்க 22வது பேஜ். அதே போல இங்க பாருங்க 25வது பேஜ். இந்த மாதிரி நாங்க என்ன செய்யறோம், ஒவ்வொன்றாக அப்படியோ அவங்கள கொண்டு போயிட்டு முடிக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் ஒன்றுதான் நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், போட்டு இருக்கிறோம். இங்க பாருங்க 34 36 36ஓட சாரி 30ஆம் மந்தோட முழு குர்ஆனும் முடியுது அவருக்கு. சரி, நெருக்கி முழு குர்ஆனும் என்ன செய்யுது அவருக்கு 30ஆம் மந்தோட முடியுது. பிறகு என்ன செய்யும், 31ல இருந்து தௌர் ஆரம்பிக்கும். தௌர் என்ன செய்யும், ஆரம்பிக்கும். அது என்ன போகுது, ஒவ்வொரு நாளைக்கும் அரை ஜூஸ் மாதிரி பிறகு ஒன்றை முழுமையா கொடுக்கணும், பிறகு அரைன்னு சொல்லி பிறகு முழுமையா 2 கொடுக்கணும். அந்த மாதிரி நான் பாருங்க வந்தீங்க என்றால் அப்படியோ வந்து என்ன போகுது பாருங்க, 6வது மாசம் நெருக்குது. அவர் என்ன செய்யறார், முழு குர்ஆனையும் முடிச்சிடுவாரு இன்ஷா அல்லாஹ். 36ஆம் மந்த் நெருக்குது. 36ஆம் மந்த் வந்தால் அவருக்கு இஃப்திபார் கடைசி எக்ஸாமோட எல்லாமே ஃபினிஷ் ஆகும். ஓகேவா? நான் பாருங்க 1 இருந்து 28 பிறகு 29 பிறகு 16 to 30ஓட எக்ஸாம் வரைக்கும் ஃபுல்லா முடியும். இந்த மாதிரி நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், ஒரு பிளானிங் சார்ட் ஒன்று நாங்க போட்டு இருக்கிறோம். இதை உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு மல்லிமாக்களும் என்ன செய்வாங்க, உங்களுக்கு வந்து இதை இந்த அடிப்படையில தான் அந்த டார்கெட் உங்களுக்கு தருவாங்க. கிஃப்ட் நாங்க என்ன செய்யறோம், கொடுக்குறோம். ஓகே, இப்போ வந்து கேள்வி பதிலுக்கான நேரம். உங்களோட கேள்விகளை நீங்க என்ன செய்யலாம், எங்கள்கிட்ட கேட்கலாம். நாங்க அதோட ரிப்ளை உங்களுக்கு தரோம். ஓகே, இப்போ ஒவ்வொருத்தரா என்ன செய்யலாம், உங்களோட கேள்விகளை நீங்க கேட்கலாம். அதே நேரம் நான் இன்னொன்றையும் சொல்லிக் கொள்றேன், இன்றைக்கு இந்த வாட்ஸ்அப் சரியான பிஸியா இருக்கும். எல்லாருமே வந்து மெசேஜ் போட்டுக்கொண்டே இருப்பாங்க. நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். கொஞ்சம் என்ன செய்யுங்க, வெயிட் பண்ணிக்கொண்டே இருங்க. இன்ஷா அல்லாஹ் நான் எல்லாருக்கும் என்ன செய்வேன், ரிப்ளை தருவேன். ஓகேவா? என்ன கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம் என்கிட்ட. இந்த வகுப்பு முடிஞ்சதுக்கு பிறகு ரெக்கார்டிங் நாங்க குரூப்லயே போடுவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். என்ன கேள்வி இருந்தா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. உஸ்தாத், காலையில ஷிஃப்ட் ஸ்டார்ட் பண்றதா இருந்தா எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரை உஸ்தாத்? காலையில என்றால் அதாவது வந்து ஒரு 8-9 மணி இந்த அந்த மாதிரியான சில இதுவும் இருக்குது. சிலாக்கள் ஃபஜ்ருக்கு பின்னால ஸ்டார்ட் பண்ற சில வகுப்புகளும் இருக்குது. நாம் என்ன செய்யலாம், முஅல்லிமாட வசதி வாய்ப்புகளையும் உங்களோட வசதி வாய்ப்புகளையும் பார்த்து நாம் என்ன செய்யலாம், அதுக்கேற்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஃபஜர் பின்னாடி ஸ்டார்ட் பண்றீங்களா உஸ்தாத்? அப்படியும் இருக்குது, ஃபஜ்ருக்கு புறவும் இருக்குது. நீங்க உங்க அப்ளிகேஷனை நீங்க அனுப்பி வைங்க. இன்ஷா அல்லாஹ் நாம என்ன செய்யலாம், அதை கன்சிடர் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. சிலாக்கள் உஸ்தாத், லஞ்ச் டைமுக்கு சிறுவர்களுக்கான தஜ்வீத் வகுப்புகள் இருக்குங்களா? தனியா? அது தனியா? தனி? ஆமா ஆமா இருக்குது, ஆமா இருக்குது. சின்னாக்களுக்கான தஜ்வீத் அவங்களுக்கு ரீடிங்கோட கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி. எத்தனை வயசு உங்களோட உங்களோட கிட்ஸ் எத்தனை வயசு? கிட்ஸுக்கு வந்து 9 வயசுங்க உஸ்தாத். ஹலோ, அதான் என்ன செய்வாங்க, இது வாய்ஸ் செய்யலாம் பிரேக் செய்யலாம். ஆகுது. ஒரு ஓகே, நாளைக்கு இல்ல நீங்க சொன்னது மாதிரி வகுப்பு இருக்குது. நாம என்ன செய்யலாம், அவங்கள குர்ஆன் யூனிட்டுக்கு போட்டு என்ன செய்யலாம், குர்ஆனை இம்ப்ரூவ் பண்ணி தஜ்வீத் பழக்கிறதுக்கு பிறகு நாம என்ன செய்யலாம், ஹிஃபுல்ல வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கலாம். நீங்க மெசேஜ் ஒன்று போடுங்க இந்த வாட்ஸ்அப்புக்கு, நான் உங்களுக்கு சரிங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. அப்ளிகேஷன். ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் உஸ்தாத் கிளாஸ்? ஓகேவா? நீங்க எவ்வளவு ஒரு பாடம் நாளைக்கு கொடுக்குறீங்களோ எவ்வளவு நேரம் அவ்வளவு உஸ்தாத் டைம் கிளாஸ்? கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. இல்ல நீங்க எவ்வளவு பாடம் கொடுக்க போறீங்களோ ஜூம் 2 hour மட்டும் முஅல்லிமா வெயிட் பண்ணி கொண்டே இருப்பாங்க. ஒவ்வொருத்தர் முடிய பாடம் கேட்டுக்கொண்டே இருப்பாங்க.
நீங்க எவ்வளவு பாடம் கொடுக்க முடியுமோ அந்த அளவு கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகேவா? வேற கேள்வி இருக்குதா? பாடம் நடத்த மாட்டீங்களா உஸ்தாத்? எப்படி பாடம் பாடம் நடத்த மாட்டீங்களா? ஹலோ, என்ன கேக்குறீங்க? பாடம் நடத்துவீங்களா இப்பன்னு சொல்லி? ஓகே, வேறு யாராவது இருக்கிறீங்களா? உங்களோட கேள்வி ஏதாவது இருக்குதா? கேள்விகள் பாடம் இதுல நடத்தி இதுலயே கொடுக்குற மாதிரியா? எல்லாம் ஜூம்ல. எஸ் எஸ் எஸ். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். வலைக்கும் ஸலாம். இப்போ 2 மந்த்துக்கான மணி இப்போ நான் பே பண்ணினா எனக்கு நாளையிலிருந்து ஜாயின் ஆகிடுமா? ஜாயின் ஆகலும். நாளைக்கு அப்ப என்ன டைம் போடுது? நாளை இன்ஷா அல்லாஹ் நீங்க 7 to 9 உள்ளுக்கு நீங்க ஜாயின் ஆகலாம் இன்ஷா அல்லாஹ். ஆஃப்டர் மக்ரிப் நீங்க பே பண்ணி நீங்க அப்ளிகேஷன் அனுப்பினீங்கன்னு சொன்னால். மற்றது நீங்க சொன்னீங்களே 1 மந்த்துக்கு அவங்களோட தஜ்வீதும் பார்த்து தான் ஓதணும் அப்படின்னு. இப்ப எங்களோட தஜ்வீது ஸ்கில்ஸ் எல்லாம் நல்லா ஆமா, இருக்குது. எஸ். அம்மா என்ன கேட்டாங்க? ஆலிமா ஃபைனல் இயர். அப்படினால 1 மந்த் வெயிட் பண்ண தேவையில்ல. 1 மந்த் வெயிட் பண்ண தேவையில்ல. ஃபுல் கிளியர்னா நீங்க டைரக்டாவே போகலாம், பிரச்சனை இல்லை. உஸ்தாத் இடையில தொழுவ போடணும். 8:15 தொழுவ போடணும். போய்க்கலாமா? ஓகே, பிரச்சனை இல்லை. ஏஜ் நோ லிமிட், பிரச்சனையே இல்லை. ஜாயின் ஆகலாம். உஸ்தாத் அஸ்ஸலாமு அலைக்கும். கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு வலைக்கும் எப்படி அவங்களோட சர்டிபிகேட் கொடுப்பாங்க? உஸ்தாத் எப்படி எக்ஸாம் அல் குர்ஆன் இருக்கும் முழுவதும்? எஸ், எக்ஸாம் இருக்கும். காம்படிஷன் இருக்கும், எல்லாமே இருக்கும். முழு குர்ஆனை நீங்க முடிச்சீங்க என்றால் நாங்க உங்களுக்கு முடிச்ச மாதிரி நாங்க சர்டிபிகேட் தருவோம். முழு குர்ஆனை இவங்க பாடமாக்கி இருக்கிறாங்க என்று சொல்லி எங்க இன்ஸ்டிடியூட்டால நாங்க தருவோம், சர்டிபிகேட் தருவோம். வாய்ஸ் பிரேக் உஸ்தாத். அது நேர்ல கொடுக்கப்படுமா? ஓகேவா? அதுக்கு ஃபங்க்ஷன் நடக்குமா? ஓகே, உஸ்தாத் நாங்க அஸ்ஸலாம். அதை நம்ம முடிக்கிற நேரத்துல நம்ம அதை யோசிக்கலாம். ஆன்லைன் நாங்க ஆன்லைன்ல எப்படியும் வைப்போம். சர்டிபிகேட் ப்ரோக்ராம் வந்துட்டு ஒன்னு இப்போ எங்கள்கிட்ட இல்ல. இன்ஷா அல்லாஹ் நான் வணங்கிட்டா பேசுற கேக்குதா? உஸ்தாத் எனக்கு தஜ்வீத் தெரியும். ஹலோ உஸ்தாத் எனக்கு தஜ்வீத் தெரியும். ஓகேவா? டைரக்டா குர்ஆன் போலாமா? வாய்ஸ் பிரேக் ஆகுது உஸ்தாத். உடஞ்சு வருது எங்களுக்கு. அடுத்தவங்களுக்கு எப்படி இருக்குது உங்களோட சவுண்ட்? எனக்கு தஜ்வீத் தெரியும். அதனால டைரக்டா குர்ஆன் ஓதலாமா? மனப்பாடம் பண்ணலாமா?
ஹஸ்ரத் தௌர் பாடம் கொடுக்குற டைமுக்கு எத்தனை ஜூஸ் உண்டியில கொடுக்கலுமா அப்படி? பேசுறதுக்காக தௌரா பாடம் கொடுக்குற டைமுக்கு எத்தனை ஜூஸ் உண்டியில ஹலோ, அப்படி நான் பேசுறது கொடுக்கலுமா? கேக்குதா? ஹலோ, கொடுக்க முடியும், பிரச்சனை இல்லை. நீங்க தௌரா கேக்குது கேக்குது. நீங்க தௌரா பாடம் கொடுக்குற நேரத்துல ஃபுல்லா கேட்கலாம். பிரச்சனை இல்லை. ஹலோ, யா உஸ்தாத். சொல்லுங்க. ஹலோ, ஒரு நான் நாளைக்கு பேசுறது எத்தனை கேக்குதா? ஆயிரத்து மனப்பாடம் பண்ணணும் உஸ்தாத்? இல்ல, நீங்க எவ்வளவு பாடம் கொடுக்க இயலுமோ அந்த அளவு கொடுக்க இயலும். நீங்க எந்த அளவு பாடமாக்குறீங்களோ அந்த அளவு பாடம் கொடுக்க இயலும். ஓகேவா? ஒரு மாசத்துக்கு அரை ஜூஸ் மனப்பாடம் பண்ணுமா உஸ்தாத்? ஓ ஓ ஓ நீங்க எவ்வளவு பாடமாக்குறீங்களோ அந்த அளவு கொடுக்க இயலும். நான் பேசுறது கேக்குது இல்லையா? கொஞ்சம் சொல்லுங்களேன் பாப்போம் அடுத்தாக்கள். கேக்குது உஸ்தாத். ஓகே, வேற கேள்வி உஸ்தாத் என்ன இருக்குதா? பாடம் கொடுக்க போகல வீடியோ ஒன்னு ஆயிக்கணுமா? முல்லிமா தான் பாடம் கேட்பாங்க. நீங்க வீடியோ ஒன் பண்றதுதான் மிச்சம் நல்ல. உங்களோட மஹ்ரஜ், உங்களோட சவுண்ட் எல்லாமே பார்ப்பதாக இருந்தால் வீடியோ நீங்க ஒன் பண்ணணும். சத்தம் அப்பதான் கேக்குது. ஒரு கிளியரா இருக்கும். நீங்க ஃபேஸ் கவர் பண்றேன்னா ஃபேஸ் கவர் பண்ணிட்டு நீங்க என்ன செய்யலாம், வீடியோ ஒன் பண்ணலாம். வீடியோ ஒன் பண்ணணும். நீங்க ஃபேஸ் கவர் பண்றேன்னா ஃபேஸ் கவர் பண்ணலாம். கட்டாயம் விளங்க- ஹலோ, கட்டாயம் வீடியோ ஆன் பண்ணணுமா? ஆமா, வீடியோ பண்ணணும். வீடியோ விளங்குது இல்ல உஸ்தாத்? விலங்கல் இன்னொரு தடவை சொல்லலுமா? வேற கேள்வி என்ன இருக்கு? ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, ஓ, கேக்குது. நான் கேட்டேன் என்னன்னு சொன்னா, பாடம் கொடுக்க போகல கட்டாயம் வீடியோ ஆன் பண்ணணுமா? ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஓ உஸ்தாத் கேக்குது. ஆமா ஆமா, வீடியோ நீங்க ஒன் பண்ணணும். நீங்க ஃபேஸ் கவர் பண்றேன்னால் ஃபேஸ் கவர் ஒன் பண்ணி ஃபேஸ் கவர் போட்டுவிட்டு நீங்க வீடியோ ஒன் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. ஓகே, உங்களோட கேள்விகள் நான் சொல்வது உங்களுக்கு தெளிவில்லைன்னு சொன்னால் உங்களோட கேள்விகளை இந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் அனுப்புங்க. நான் என்ன செய்கிறேன், ரிப்ளை பண்ணுறேன். இன்றைக்கு என்னவோ தெரியல, மழையும் கொஞ்சம் இருக்குது எங்களோட பகுதியில், கவரேஜ் இஷ்யூ ஒன்று இருக்குது. மன்னிச்சுக்கொள்ளுங்க, இந்த தடங்களுக்கு உண்மையில் கஷ்டமாக இருக்குது. ஓகே, வேறு ஏதாவது கேள்வி இருக்குதா? வேறு ஏதாவது கேள்வி இருக்குதா? இல்லாட்டி முடிச்சுக்கொள்ளுமா? சவுண்டு கேட்குதானே இப்போ நான் பேசுறது? கேக்குது உஸ்தாத். ஓகே, அப்போ நம்ம முடிச்சுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். எனக்கு கேள்வி இருக்குதா? இல்ல உஸ்தாத். ஓகே,
ஓகே இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக்கொள்வோம். எங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் என்னை வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி வைங்க. நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், ரிப்ளை பண்ணுறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எல்லாருக்கும் ஜிசாக்முல்லாஹ் ஹைரா, உங்களோட வருகைக்கு நன்றி கூறுகிறேன். அதே நேரம் இதில் ஏற்பட்ட தடங்களுக்கு, இன்டர்நெட் இஷ்யூக்கு மன்னிப்பு கேட்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.